அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பரபரப்பான யுத்தக்கட்ட சூழலில் உச்சக்கட்ட பதற்றத்துக்கு மத்தியில் உக்ரைனை சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று முன்தினம் போலந்து சென்றார். 45 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக போலந்து சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றுக்கொண்டார். தலைநகர் வார்சா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் நேற்று முன்தினம் போலந்தில் உள்ள இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடல் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து போலந்து அதிபர் ஆண்ட்ரேஜ் டூடாவையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இதனிடையே போலந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி நேரடியாக உக்ரைன் புறப்பட்டார். போலந்திலிருந்து ரயில் மூலம் பிரதமர் மோடி உக்ரைன் சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் சுதந்திரம் பெற்ற பின் அந்நாட்டுக்கு செல்லும் முதலாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆவார். தலைநகர் கீவ் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உக்ரைனில் வாழும் இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளித்தார்கள். இந்நிலையில் உக்ரைன் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தான காணொலியை பிரதமர் மோடிக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி திரையிட்டு காண்பித்தார். மேலும் போரால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடியும் ஜெலன்ஸ்கியும் அதிகளவில் பேசிக் கொண்டார்கள். முன்னதாக கடந்த ஜூலை மாதம் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். அப்போது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அதிபர் புடினை பிரதமர் மோடி சந்தித்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் அது விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் தங்களுடைய நாட்டுக்கும் நேரடியாக விஜயம் செய்து யுத்த சூழ்நிலைகளை பார்வையிட வேண்டும் என ஜெலன்ஸ்கி கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய பயணத்தின் பின்னர் உக்ரைன் சென்றுள்ள சூழ்நிலையில் அங்கு சமாதானம் ஏற்படுமா என்ற ஆவல் உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது. ரஷ்யாவை தொடர்ந்து பிரதமர் மோடி உக்ரைனுக்கு சென்றிருப்பதால் அங்கு சமாதானம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் இராணுவத்திற்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது காசாவில் போர் நிறுத்தம் செய்வது குறித்து உடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஹமாஸ் தரப்பினருக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட நாடுகள் முயற்சிகளை செய்து வந்த போதிலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் விடாப்பிடியான தனத்தினாலும் இஸ்ரேல் இராணுவத்தினரை பின்வாங்க மறுப்பதனாலும் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்ச்சியாக இழுபற நிலையில் இருந்து வருகின்றது. இந்நிலையில் காசாவிலிருந்தும் பாலஸ்தீன பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் அதை தற்போது இஸ்ரேலிய இராணுவம் மறுத்திருக்கின்றது. இஸ்ரேல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் காசா போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சாதகமான பதிலை வழங்கியிருப்பதாகவும் ஜோ பைடனும் ஆண்டனி பிளிங்டனும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த கருத்துக்களுக்கு மாறாக காசா முனையிலிருந்தும் காசா எல்லையிலிருந்தும் இஸ்ரேல் இராணுவம் வெளியேறும் என்று வெளியான செய்திகளை முற்றிலும் மறுத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா எல்லையிலிருந்து இஸ்ரேல் படைகளை தற்போது திரும்பப் பெறப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஏற்படவிருந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தம் தடைப்படலாம் என பலரும் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்வதாக பங்களாதேஷ் இடைக்கால அரசு அதிரடியாக அறிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பங்களாதேஷில் மாணவர்கள் இடஒதுக்கீடு உத்தரவை எதிர்த்து செய்த போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு அவசரமாக தப்பிச் சென்றிருந்தார். நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்த அவர் விரைவில் இங்கிலாந்துக்கு செல்ல இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பங்களாதேஷில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவின் அனைத்து நாடுகளின் பாஸ்போர்ட்டுகளை ரத்து செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. அது மட்டுமின்றி முன்னாள் எம்பிக்கள் அனைவரது பாஸ்போர்ட்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் அடைக்கலம் புகுந்துள்ள ஷேக் ஹசீனா வேறு நாட்டுக்கு செல்ல முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். உக்ரைனில் மட்டுமின்றி பிரித்தானிய நிலைகள் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களின் மீதும் தாங்கள் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக பிரிட்டனுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரித்தானியா வழங்கியுள்ள ஆயுதங்களை உக்ரைன் ரஷ்ய மண்ணில் பயன்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இந்த எச்சரிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. ரஷ்யா கடுமையான தாக்குதலில் இறங்கும் என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த அறிக்கையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளும் நேரடியாக மோதும் நிலை ஏற்படலாம் என்ற அச்சமும் மேலோங்கியுள்ளது. இதற்கான காரணம் பிரித்தானியா பல நவீன ரக ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ள நிலையில்
அமெரிக்கா வழங்கியுள்ள ஆயுதங்களை காட்டிலும் பிரித்தானியா சிறிய அளவிலான ஆயுதங்களைத்தான் கொடுத்துள்ளது. எனினும் பிரித்தானியா கொடுத்துள்ள ஆயுதங்கள் என்பது பல மடங்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவை என்பது ஒருபுறம் இருக்க, இவை நவீன ரக ஆயுதங்களாகவும் ரஷ்யாவுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களாகவும் தற்போது பதிவாகி இருக்கின்றன. இதனால் ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு பெரும் பங்கம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் உக்ரைன் படைகள் பிரித்தானியா வழங்கிய ஐஸ்லாந்தில் கடந்த 9 மாதங்களில் 6வது முறையாக எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. வடக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள தீவு நாடான ஐஸ்லாந்தில் சராசரியாக 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எரிமலை வெடிப்பு ஏற்படுகின்றது. அங்கு கடந்த 2010ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் அதிக சேதங்கள் ஏற்பட்டன. சுமார் 4 மாதங்களுக்கு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் ஐஸ்லாந்தில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஐஸ்லாந்தின் தலைநகர் ரேக்ஜிவிக்கில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிரேண்டாவாக் பகுதியில் இருந்து பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் ஐஸ்லாந்தில் மீண்டும் பாரிய எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது. அங்கு கடந்த 9 மாதங்களில் 6வது முறையாக எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. எரிமலை வெடிப்பால் அங்கு லேசான நிலநடுக்கங்களும் ஏற்பட்டுள்ளது. எரிமலையிலிருந்து வெளியேறும் எரிமலை குழம்பை காண்பதற்காக சுற்றுலா பயணிகளும் குவிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ட்ரம்பை மீண்டும் வெள்ளை மாளிகையில் அமர்த்தினால் அமெரிக்கா மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்கும் என கமலா ஹாரிஸ் கடுமையான விமர்சனம் செய்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்பை மீண்டும் வெள்ளை மாளிகையில் அமர்த்தினால் ஏற்படும் விளைவுகள் தீவிரமானதாகவும் அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். சிகாகோ, அமெரிக்காவில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்பும், ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்றார். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே எஞ்சியிருப்பதனால் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் இரு தலைவர்களும் ஈடுபட்டுள்ளார்கள். ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இந்த மாநாட்டில் அமெரிக்க முன்னாள் அதிபர்களான பராக் ஒபாமா, பில் கிளின்டன் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற இந்த தேசிய மாநாட்டின் இறுதி நாளான இன்று கமலா ஹாரிஸ் உரையாற்றினார். அமெரிக்காவுக்கு ஒரு புதிய பாதையை வகுக்கும் வாய்ப்பு தற்போது உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் மூலம் நாம் முன்னோக்கி செல்லும் காலம் உருவாகும். அனைத்து அமெரிக்கர்களும் ஒரு சிறந்த அதிபராக இருப்பேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன். நீங்கள் என்னை ஒருபோதும் நம்பலாம். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மீண்டும் நீங்கள் அனுப்பினால் அவர் ஒரு பொறுப்பற்ற மனிதர். அமெரிக்காவை படுகொலியில் தள்ளிவிடுவார் என்பது மட்டுமல்ல, அமெரிக்காவின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கி விடுவார் என கமலா ஹாரிஸ் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். காசாவில் கமாஸ் மற்றும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் ஸ்டில் இராணுவத்தினருக்கும் இடையிலான யுத்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் அண்மைய சில நாட்களாக கிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் நோக்கிய தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக கிஸ்புல்லா அதிநவீன ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ஆர்டிலரி செல்வீச்சுக்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். இஸ்மாயில் கனியை கொல்லப்பட்டதற்கு பழிவாங்குவதாக ஈரான் உறுதியளித்துள்ள நிலையில் ஈரானிய தாக்குதல் தொடர்ச்சியாக தாமதித்து வரும் சூழ்நிலையில் கிஸ்புல்லா தனது தாக்குதலை விரிவடை செய்துள்ளதுடன் தீவிரப்படுத்தியும் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது நேற்றைய தினமும் கிஸ்புல்லா பாரிய ஏவுகணை ராக்கெட் தாக்குதலை நடத்தியதில் இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள், இராணுவ காவலர்கள் பலவும் சேதமாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக வடக்கு இஸ்ரேல் முழுவதும் மக்கள் பெரும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் லெபனான் மீது ஒரு தரைவழி தாக்குதலை எந்நேரத்திலும் ஆரம்பிக்கலாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டை மேற்கோள் காட்டி செய்திகள் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தன. அதேபோல வடக்கு இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நேற்றைய தினம் இஸ்ரேல் இராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவுகள், மெர்காவா டேங்கிகள், கவச வாகனங்கள் குவிக்கப்பட்டன. இந்த நிலையில் லெபனானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தால் அதனை எதிர்கொள்ளும் முகமாக கிஸ்புல்லாவின் சிறப்பு படையணியான ரத்வான் படையணி போராளிகள் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் அதிகளவில் நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. லெபனான் முனையில் கிஸ்புல்லா போராளிகளும் இஸ்ரேல் முனையில் இஸ்ரேலிய இராணுவத்தினரும் நிறுத்தப்பட்டிருப்பதால் அந்த பிரதேசத்தில் எந்நேரமும் ஒரு போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நேரத்தில் ஹமாஸ் கிஸ்புல்லாவை எதிர்த்து போரிடுவதற்கு இஸ்ரேலிய துருப்புக்களின் எண்ணிக்கை போதாமல் இருப்பதால் அவசரமாக இஸ்ரேல் இராணுவத்தினர் ரிசர்வ் படையினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். உடனடியாக 25,000 பேரை இராணுவத்தில் இணைப்பதற்கு அல்லது ரிசர்வ் படையில் இருந்து ஆட்களை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இஸ்ரேலிய இராணுவம் அவசர உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அத்தோடு இராணுவத்தில் சேருமாறு இளைஞர்களுக்கு அவசர அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது.
காசாவில் ஏற்கனவே கமாஸ் அமைப்பினருடன் போராட்டம் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கும் நிலையில் லெபனான் எல்லையில் நிலைநிறுத்துவதற்கு இஸ்ரேலிய துருப்புக்களின் எண்ணிக்கை போதாமல் இருப்பதால் காசாவில் இருக்கும் பல படையணிகள் லெபனான் நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் லெபனானில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நகர்ந்திருக்கும் சூழ்நிலையில் காசாவில் கமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் ஒரே நேரத்தில் இருமுனை தாக்குதலை சமாளிப்பதற்காக உடனடியாக ஆயிரக்கணக்கான ரிசர்வ் படைகளுக்கு இஸ்ரேல் அவசர அழைப்பு விடுத்துள்ளதுடன் மேலதிகமாக இஸ்ரேலிய இளைஞர்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்கு அவசர நடவடிக்கை எடுக்குமாறும் இஸ்ரேலிய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் வெளியாக இருக்கும் பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.